ஸோ கொடைக்கானல் போன பார்ட் 3 உடைய வீடியோ தான் இது. ஸோ ஏன்னா 2 தடவை இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இது தேர்ட் பார்ட் பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ நாங்கள் வந்து நைட்டு வந்து அங்கே நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறமேட்டா காலையில் எழுந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு காரில் ஏறி கிளம்பிட்டோம். ஓகேங்களா, காரில் ஏறி கிளம்பிட்டு அதுக்கப்புறமேட்டா நாங்கள் என்ன பண்ணோம்னா பார்க்குக்கு போகிறோம். ஓகேங்களா, மறுபடியும் சரி அதெல்லாம் கூட சொல்லிட்டு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு டூருக்கு அதாவது கீழே இதுக்கு வந்துவிட்டோம். பார்க்குக்கு வந்துட்டு பார்க்கில் ஒரு கார்னரில் நாங்கள் கிட்டத்தட்ட 3 என்ட்ரன்ஸ் இருக்குது பார்க்குக்கு. ஒரு கார்னர் இதில் நாங்கள் இறங்கணும். அங்கேருந்து இறங்கும்போது மேலே இருந்து அப்படியே கீழே அந்த பார்க் வந்துச்சு. ஒரு சின்ன கிளாஸ் போட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இந்த கேக்டஸு அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் பூலாம் இருந்தது. தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே எங்கள் அம்மா வந்து அங்கேருந்து ஒரு 3 பூ எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா, எடுக்காதம்மா ஏதோ சொல்ல போகிறாங்க திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அங்கேயோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஒரு கட்டத்து மேலே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே பிடிக்கல. ஏன்னா எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ம இந்தமாரி எப்படி சொல்கிறது, பாண்டிச்சேரியில் சிட்டியில் இருந்துட்டு எல்லா இடமும் வண்டி அது ரோடு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே போய் பார்க்கும்போது அங்கேயும் வண்டி ரோடெலாம் நிறைய இருந்துச்சு தான். பட் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லணும், எனக்கு செகண்ட் டைம். ஃபேமிலிக்கு வந்து அம்மா அக்காவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளதுனால எனக்கு அவங்க கூட போனது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா சுற்றினோம். நல்லா சுற்றிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொடைக்கானலில் அங்கே ஒரு இடத்துல சாக்லேட் வாங்க போனோம். ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து எங்கள் டிரைவர் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஒரு 100 ருபீஸ் சாக்லேட் வாங்கிட்டு நம்ம என்ன சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். போனால் நாங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு அங்கே திங்ஸ் வாங்கிட்டோம். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா கடையிலுமே அந்த ஒரு கடை மட்டும் தான் கம்மி. ஏன்னா அது வந்து கூட்டுறவு கடை. ஓகேங்களா, கூட்டுறவுனா கவர்மெண்ட்டோடைய கடை. ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் கடைன்னும் போது ஃபஸ்ட்டு போனோம். ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, நீங்கள் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டீங்களா, ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. சின்னதாக கர்ட் ரைஸ் அந்த மாதிரி கண்டெய்னர் ஃபுல்லாக சாக்லேட் வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டேன், அப்புறம் எங்கள் அக்கா சாப்பிட்டாங்க. ஒரு 2 பீஸு சாப்பிட்டுட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். இல்லை எல்லாமே உங்களுக்கு தான் சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு 5-6 பீஸ் சாக்லேட் சாப்பிட்டேன். அதெல்லாம் ஒன்று இவ்வளோ உள்ள சைஸு அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா ஃபஸ்ட்டு சாக்லேட் ஒரு 200 வாங்கினோம். அதுக்கப்புறமேட்டா ஒரு தைலம் ஒன்று ஜாயின்ட் பெயின்காக அம்மாவுக்கு சொல்லுவாங்க. ப்ளஸ் நான் தான் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டா அது ஒன்று வாங்கிட்டு வேறு என்னமோ வாங்கினோமே, அந்த இது வரிக்கை, கொடைக்கானல் வரிக்கை, ஊட்டி வரிக்கையே ஒன்று சொன்னாங்க. அது ஒன்று வாங்கணும். இது ஒரு 200, இது ஒரு 150, இது ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறமேட்டா ஜெல்லி சாக்லேட்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அந்த ஜெல்லி சாக்லேட் ஒன்று வாங்கணும். ப்ளஸ் வந்து ஜெல்லி சாக்லேட் வாங்கிட்டு மலைப்பூண்டு அங்கேயே வாங்கலான்னு பார்த்தோம். அந்த மலைப்பூண்டு ஒரு காமெடிங்க, அது மிகப்பெரிய காமெடி. அந்த கதையை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன். மலைப்பூண்டு வாங்கிட்டு அதோட தேன் வாங்கணும். ஒரு 150 சம்திங் 300 என்னமோ சொன்னாங்க, 1/2 லிட்ரு. அது எல்லாமே வந்து அங்கேயே, அதாவது கவர்மெண்ட்டே பண்ணதுனால குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு ஒரு 900 அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி, அதுக்கப்புறமேட்டா எங்கே போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் காரில் வந்து உட்காந்துட்டோம். எங்கள் கூட வந்தவர் முரளி, அவங்க வந்து வாங்குறாங்க ஒரு 1/2 hour வாங்குறாரு. அவர் ஒரு பேக் நிறைய வாங்கிட்டு அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு அது இதுன்னு வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறமேட்டா அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம், பூம்பாறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அன்றைக்கி இருந்த பிளான். ஓகேங்களா, பூம்பாறைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பெரிய ஸ்லோப்பு ஏறணும். அப்படியே பொறுமையாக அப்படியே பார்த்துட்டே போனோம். ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன நறுக்கல் தான் இருக்குங்க. நான் என்ன பண்ணேன், போகிற வரைக்குமே எந்த ஒரு பாட்டுமே நாங்கள் காரில் போடல. ஓகேங்களா, அப்போ தான் சரி பாட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஒன்று அழுத்தினா ஒரு சின்ன நறுக்கல் இப்படி ஏற்றுனாங்க. அந்த நேரமாக பார்த்து என்னான்னு தெரியல, அந்த செட்டு போட்டதுனாலையா இல்லை அந்த நறுக்கல்ல விட்டதுனாலையா தெரியல, திடீர்னு காரில் என்ன காமிக்குது, ஸ்டேரிங் ஃபெயிலியர் காமிக்குது, இன்ஜின் ஃபெயிலியர் காமிக்குது, எல்லாமே ஃபெயிலியர்னு காமிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கார் டிரைவருக்கு, அதாவது காரோடைய ஓனர் கால் பண்ணி சொன்னேன். இல்லை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள் சரியாயிடும். கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் மறுபடியும் அந்த பீப் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போனோம். அங்கேயே பக்கத்தில் ஒரு இடத்துல, அதான் அந்த கார் நிறுத்திட்டு அப்புறம் ஒரு இடத்துல பூண்டு வாங்கணும். பூண்டே அதுக்கே ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதை தாண்டி ரோஸ் லேக்கெலாம் தாண்டிட்டோம். திரும்பி அதேமாரி வந்துக்கிட்டே இருக்குது, அதே சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்னடா இது, அப்புறம் அங்கேருந்து பூம்பாறை போயிட்டு பூம்பாறையிலேருந்து மணனூர் போனோம். மணனூர்லேருந்து திரும்பி கொடைக்கானல் வரணும். கொடைக்கானல்லேருந்து திரும்பி ஊருக்கு வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே மெக்கானிக் ஒன்று பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோங்க.
அதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு டிரைவர் கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஸ்பேனர்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் பேட்டரி மட்டும் கேட்டுட்டு போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு என்னடா இது கார் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டுன்னு சொல்ல முடியாது. சரி பார்ப்போம், நமக்கு எதுவும் தெரியாதுல்ல காரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துலேயே திரும்பி கொஞ்சம் தூரத்தில் ஒரு கார் ஷெட் ஒன்று இருந்துச்சு. நான் மறக்கவே மாட்டேன். அந்த ரெண்டு இன்சிடெண்ட் ஒன்று. ஒரு 2 வீலர் மெக்கானிக் கடை, ஒரே ஒரு ஸ்பேனர், ஒரு சின்ன ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுற ஒரு ஸ்பேனர் கொடுங்க, அது இது பண்ணிவிட்டு தரோம், காசு கூட தரோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க தரமாட்டோங்க, பார்க்க மாட்டோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்புறம் சரி நம்ம கார் ஷெட்டுக்கே போகணும் சொல்ல கார் ஷெட்டுக்கு போயாச்சு. வெளியூர்காரங்க கார் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ஓகே, உன் இடத்துக்கு வந்திருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கர்ட்டஸியாக இருக்குன்னு பார்த்தா அது கூட அவனுக்கு கிடையாது. காரை வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு அந்த சொன்னது மாதிரி பேட்ரி கேட்டி பாருங்கள் அப்படிங்கும்போது நான் என்ன மிஸ்டேக்குன்னா வந்து டிரைவர் நான் வந்து ஓனர்கிட்டே பேசிட்டே இருந்தேன் ஃபோனில், ஓகேங்களா. நான் வந்து அந்த மெக்கானிக்கிட்ட ஆனால் என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க கேட்டிட்டு திரும்பி டைட் வச்சுட்டு ஆன் பண்ணாங்க. அப்பயும் அந்த சவுண்ட் கேட்டுச்சு. சவுண்ட் கேட்ட உடனே கொஞ்சம், ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து எது பார்க்குறதுனா இருந்தாலும் பைசா வேணும் இல்லைங்க. 2 வீலராக இருந்தாலும் பரவாயில்ல, 100 200 கொடுத்துட்டு வந்தோம்னா இப்போலாம் 2 வீலருக்கு 500 600 கேட்குறாங்க எது மாற்றினாலுமே. சரி கார் ஆச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து ஈஸியோ என்னமோ செக் பண்ணி பார்க்கணும், சிஸ்டமில் போட்டு பார்த்தா தெரியும் அப்படின்னு, ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. ஸ்கேன் பண்ணது எவ்வளோன்னு கேட்டால் 1500 சொன்னாங்க. ஒரு 1500 கொடுக்குறோன்னா ஒரு 5 நிமிஷமாக யோசிச்சு இல்லை 10 நிமிஷமாக யோசிச்சு அதுக்கப்புறம் பார்க்க சொன்னாங்க. அதனால் அவங்க ஓனர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அந்த டிரைவர் இப்படி பார்த்துட்டே வந்து ஒன்று ஏன்னா கேட்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு கேட்கணும், இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்ட்டான். எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்டா உங்கள் கடையில் வந்து நிற்கிறோம், நாங்கள் என்ன காசு கொடுக்காமலே போய்ட்டு போகிறோம், என்ன பார்க்கணுன்றதை பார்க்கணும்லடா. அதுக்குள்ளே சரி இப்படி சொல்லலான்னு பார்த்தா டக்குன்னு மட்டும் ஃப்ரண்ட் டோர் அவனே க்ளோஸ் பண்ணிவிட்டு வண்டி எடுங்கன்னு சொல்லாத மாதிரி வண்டி முன்னாடி ஒரு கார் இருந்துச்சு, அந்த காரை எடுக்கணுன்ற மாதிரி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்ட்டான். ஏன்னா ஒரு கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம், ஒரு வெளியூர்காரங்க, இந்த கார்லாம் நம்பி தானே நீங்கள் வந்து ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நான் திட்டிகிட்டு அப்புறம் கார் எடுத்து நாங்கள் அந்த பேட்டரி கேட்டிட்டு போட்ட உடனே சரியாயிடுச்சு. மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த எஃப்எம் ஆன் பண்ணதில் ஏதோ பக் மாரி ஆகிட்டுருக்குது, எல்லாமே சென்சார் தானேங்க. அதுக்கப்புறமேட்டா நாங்கள் கார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டா பூம்பாறை கிளம்ப ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த பீப் சவுண்ட் அதெல்லாம் இது இல்லை, பூம்பாறைக்கு போனோம். எனக்கு என்ன ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா பழனிக்கு போய் முருகரை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. ஆனால் தெரியாது பூம்பாறையிலேருந்து நாங்கள் முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகிற வழியில் தான் அப்புறம் எங்கள் அக்கா என்ன சொன்னாங்க, முருகர் கோயில் ஒன்று இருக்குன்னா அங்கே போய் பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பூம்பாறை வியூ வந்து சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருந்தது. மேகம் அப்படியே போகிறது, ஒரு சைடில் நிழல், ஒரு சைடு இது, சூப்பராக இருந்துச்சு. பூம்பாறை கோயிலில் போயிட்டு முருகரை பார்த்தோம். இந்த பூம்பாறை கோயிலில் அங்கே எதிர்த்தாப்புல நிறையா பூண்டு வைத்தாங்க. பூம்பாறை ஃபுல்லாக பூண்டு விளைச்சல் தான், மலைப்பூண்டில் ஒத்த பூண்டு பார்த்தோம், பூண்டு தனியாக அதான் வந்து மலை பூண்டுன்னு தனியாக ஒன்று இருக்குது பார்த்தோம், புகை போட்டது ஒன்று பார்த்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரேட் சொன்னாங்க. தேன் அது இது நிறையா இருந்துச்சு, நிறையா வாங்கினோம். அந்த முருகர் கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, பழனி மலை முருகர் வந்து நவபாஷண சிலையில் செஞ்சது. சேம் அதேமாரி போகர் சித்தர் வந்து இந்த பூம்பாறை கோயிலில் இருக்கிற முருகர் வந்து பார்த்திங்கன்னா நவபாஷண சிலையில் தான் செஞ்சது. ஓகேங்களா. முருகர் அழகாக சிரித்த முகத்தோடு இருந்தார். அவர் நான் என்ன பண்ணேன்னா ஷார்ட்ஸ் போட்டு போயிட்டேன், கால் சட்டை போட்டு போயிட்டேன். அந்த கால் சட்டை போட்டு போகக்கூடாது எனக்கு அது தெரியாது, இல்லைன்னா நான் பேண்ட்டு போட்டு போயிருப்பேன். கிட்ட போயிட்டேன், சாமியெல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் ஐயர் என்ன சொன்னாங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டா எங்கள் அக்கா போட்டிருந்த ஷால் எடுத்து நான் இடுப்பில் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா அவங்க எங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போயிருந்தாங்க. அவங்க வந்து காசு போட்டாங்க, ஒரு 101 ரூபா அர்ச்சகர் வந்து அர்ச்சகருக்கு போட்டாங்க. முன்னாடியே போர்ட்லேயே போட்டிருந்தது, உங்கள் காணிக்கையை நீங்கள் உண்டியல் மட்டும் செலுத்த வேண்டும், வேறு எதுவும் அர்ச்சனை போட வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு. அந்த அர்ச்சகர் வந்து பார்த்திங்கன்னா 101 ரூபாய் அப்படியே தூக்கி உண்டியில் தான் போட்டு வைத்தார். அது 1 ரூபா கூட அவர் எடுக்கலைங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் இந்தமாரி ஒரு கோயில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அர்ச்சகரை வந்து அந்த காசை எடுத்து உண்டியிலே போட்டது. அப்புறம் அங்கே பார்த்துட்டு அங்கேயே லஞ்சு நாங்கள் போய் சாப்பிட்டோம். ஒரு முஸ்லீம் கடையில் போய் நான் எங்கள் அம்மா வந்து மீல் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டா அவங்க ஆளுக்கு ஒரு பிரியாணி ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறமேட்டா அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். வியூ பாயிண்ட்லாம் இருந்துச்சு, பார்த்துட்டு
அதுக்கப்புறமேட்டா நாங்கள் மன்னவனூர் போனோம். மன்னவனூரில் ஆக்சுவலி 2 இடம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒன்று வந்து ஆட்டு பண்ணை, இன்னொன்று வந்து முயல் பண்ணை. பட் ஆனால் நாங்கள் அதை தாண்டி போயிட்டோம். தாண்டி போயிட்டு ஒரு லேக் ஒன்று இருக்குது, அங்கே போகலான்னு சொன்னோம்னா அதையும் தாண்டி போயிட்டோம். சரி திரும்பி வந்துட்டு திரும்பி அந்த லேக் போனோம். அந்த மன்னவனூர் லேக் போயிட்டு அங்கே ஒரு பரிசல் ஒன்று இருந்துச்சுங்க. சூப்பராக அந்த லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் அந்த பரிசல் போனது. சின்ன ஏரி தான். அங்கே அந்த பரிசல் கூப்பிட்டு போகிறது வெறும் 100 ருபீஸ் தான். இதே நம்ம பாண்டிச்சேரிலாம் பாருங்கள், ஒரு போட் ஹவுஸ் போனால் கூட 350 ரூபா ப்ளஸ் ஸ்நாக்ஸோடு கொடுக்கும். வெறும் 100 ரூபா தான் கேட்டாங்க ஒரு ஆளுக்கு. சரி போவோம்னு சொல்லிட்டு நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, அப்புறம் அந்த பரிசல் ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அதை ஓட்டினாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நாங்கள் அதில் பரிசலில் சுற்றிருக்கோம். ஒரு கரன்னு ஒன்று சுற்றுனாங்க. பார்த்தேன் எங்கள் அக்காவுக்கு சாப்பிட்டதெல்லாம் வெளியில் வர மாதிரி இருந்துச்சு. சரி போதுண்டான்னு சொல்லிவிட்டு நிறுத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டா அங்கே இருந்த அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் நல்லா பேசினார். ஒரு மதுரைக்காரர். அவங்களாம் படிச்சுட்டு அந்த வேலை செய்கிறாங்க, 3 வருஷம் இந்த வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நிறையா இதெல்லாம் சொன்னாங்க. அந்த மலையில் இருக்க விலங்குகள்லாம் வருமா அப்படின்னு கேட்டு அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கே இருக்க விலங்குகள் எதுவுமே வெளியில் வராது. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. புலி இருக்குது, சிறுத்தை இருக்குது, எக்ஸப்ட் சிங்கம், கரடி தவிர்த்து மீதி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா அதை விட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். சரி ஆட்டு பண்ணையும் முயல் பண்ணையும் போகலான்னு பார்த்தோம். உடனே என்ன ஆடு முயல் பண்ணை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரி அந்த ஏரியிலேருந்து வெளியில் வந்து விவசாயம் போகிறதுக்கு தண்ணி வர இடமா ஒரு பெரிய பைப் போட்டு விவசாயத்துக்கு போகிற தண்ணி இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு இருந்தது. அதில் கொஞ்சம் நேரம் கால் நினச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டா அங்கேருந்து கிளம்பணும். சரி மன்னவனூர்லேருந்து பூம்பாறை வந்துட்டு பூம்பாறையிலேருந்து திரும்பி கொடைக்கானல் தான் வந்தோம். கொடைக்கானல் வந்துட்டு கொடைக்கானல்லேருந்து அப்புறம் நைட்டு அப்படியே கிளம்பி அப்படியே நாங்கள் ஒரு 6:30 மணி இருக்கும் கொடைக்கானல் வந்துவிட்டோம். பூம்பாறையில் அந்த மன்னவனூர்லேருந்து அதுக்கப்புறமேட்டா ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா வண்டி எடுக்க ஆரம்பித்தோம். நான் ஸ்டாப்பை விடாமல் அடிச்சுட்டே வந்தோம். வந்துட்டு ஒரு கடையில் நிறுத்தி சாப்பிட்லான்னு பார்த்தா அப்போ தான் பஸ் விட்டு இறங்கினது. ஒரு 50 பேருக்கு மேலே உட்காந்து சாப்பாடே வராங்க, வெயிட் பண்ணுறாங்க. இது வேலைக்காக அடுத்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போயிட்டோம். அடுத்த கடைக்கு போயிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நான் நிறையா கதைலாம் அது இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக காலையில் ஒரு 3 மணி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து வீட்டில் வந்து இறங்கணும். வந்துட்டு மொத்தமாக எவ்வளோ பட்ஜெட்டில் நாங்கள் காருக்கு கொடுத்தோன்றது அப்படின்னு நான் சொல்கிறோம். ஸோ நம்ம அங்கே பேசுனது வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்து 1000 கிலோமீட்டர் நாங்கள் பேசியிருந்தோம். இங்கேருந்து கொடைக்கானல் சென்ட்ரான இடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 395 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு. கிட்டத்தட்ட நான் எப்படி சொல்கிறது, ஒரு 395 கிலோமீட்டர் அப்படின்னா 800 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கம்மி. அது வந்து 790 கிலோமீட்ரு. ஓகேங்களா, 790 கிலோமீட்டர். அது ரவுண்ட் ஆக்கி 900 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டராக வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா. மேலே கொடைக்கானல், அப்புறம் மன்னவனூர், பூம்பாறை இதெல்லாம் சுற்றி பார்க்குறது ஒரு 200 கிலோமீட்டர் நாங்கள் கணக்கு பண்ணோம். இதிலே நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டரு 4 கிலோமீட்டர் மேலே எக்ஸ்ட்ரா போயிட்டு அப்புறம் திரும்பி வந்தது, பார்க்கிங்க்கு நிறுத்தந்து அதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து கரெக்டாக வீட்டுக்கே வந்துவிட்டோம். மொத்தமாக 900 கிலோமீட்டர் தான் ஓடிச்சு. இன்னும் 100 கிலோமீட்டர் நாங்கள் ஓட்டலை. ஓகேங்களா. ஸோ மொத்தம் அவங்க 1000 கிலோமீட்டருக்கு கணக்கு பண்ணி காசு சொன்னாங்க. நாங்கள் 900 கிலோமீட்டர் தான் மொத்தமாக எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு திரும்பி வர்றது வரைக்குமான கிலோமீட்டரே மொத்தமே பாண்டிச்சேரியிலேருந்து, அதாவது அரியாங்குப்பத்துலேருந்து போயிட்டு வந்தே மொத்தம் 900 கிலோமீட்டர் தான் ஆச்சு. மொத்தமாக காருக்கு மட்டும் நாங்கள் 15,500 பேசியிருந்தோம். ப்ளஸ் வந்து டிரைவருக்கு சாப்பாடு எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணோன்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் வந்து டீ காஃபி எங்கெல்லாம் நிற்கிறோமோ அங்கெல்லாம் டீ காஃபி நான் வாங்கி கொடுத்து அது ஏன்னா நம்மளை பத்திரமா கூப்பிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு லன்ச்சு டீ காஃபி அதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லபடியாக பார்த்துட்டு டிரைவருக்கு நல்லபடியாக தேங்க்ஸ் சொல்லிட்டு வரும்போது நிறையா ஃபன் நடந்துச்சு. அந்த காரில் வரும்போது அவரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நானும் என்ஜாய் பண்ணேன். ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே கொடைக்கானல் போயிட்டு வந்து இப்போ ஆஃப் கிடச்சி இன்றைக்கி வீடியோ எடுக்க அந்த நினைவுகள்லாம் அப்படியே மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் கொடைக்கானல் போயிட்டு வாங்க, ஒரு நல்ல பட்ஜெட் எடுத்துகிட்டு போங்க. மெயினாக வந்து சாப்பாடு மட்டும் நல்ல இடத்துல சாப்பிடுங்க, அது மட்டும்தான். மற்றபடி பெரிய எக்ஸ்பென்ஸ்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் தங்கின இடத்துக்கு நான் வெறும் 900 மட்டும்தான் கொடுத்தேன். ஓகேங்களா. நான் அந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கோடை மிஸ்ட்டு
கோடை மெஸ்ஸில் யோனோ வில்லான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த வில்லா எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். 1 BHK ஒரு 8 பேர் போகிறீங்க அப்படின்னா ரெண்டு BHK எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்ல காரில் போனீங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். பயங்கரமான ஸ்லோப்பு, போயிட்டு வரலாம், ஒர்த்தாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு எதாவது கதை இருந்துச்சுனாலும் நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். வேறு எங்கே போயிட்டு வந்தாலும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 வீலர் கதை ஒன்று சொல்கிறேன். அது 1 by 1 ஒரு பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டுருங்க. உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் அந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.